அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஃப்ரீ எடுகேஷன் யூடியூப் சேனலின் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய காணொளியானது இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சையின் பொதறிவு தொடர்பான மாதிரி வினாத்தாள் ஒன்று தொடர்பில் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன். அந்த வகையில் இந்த மாதிரி வினாத்தாள் அல்லது பயிற்சி வினாத்தாள் என்று சொல்ல முடியும். இது வந்து ஆஹ், பொதறிவு வினாபத்திரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் கெசட்டில் 50 பல்தேர்வு வினாக்கள் தான் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது, அல்லது பல்தேர்வு வினாக்களை கொண்ட வினாத்தாளாக தான் அதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது நான் ஒரு பயிற்சிக்காக தயாரித்திருக்கின்ற வினாத்தாள். அதிலே 30 வினாக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. 30 வினாக்களும் வந்து குறுவினா வடிவிலேயே அமைந்திருக்கின்றது. இது உங்களுடைய பயிற்சிக்காக இந்த வினாத்தாள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கருத்தில் கொள்ளவும். உங்களுக்கான குறுவினாக்கள் வாரதற்கான வாய்ப்புகள் இல்லை. கெசலில் அது ஒரு எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை. உங்களுக்கு பல்வேறு வினாக்கள் 50 வினாக்கள் உள்ளடங்களாக இந்த வினாப்பத்திரம் அமையும் என கெசட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் தற்போது வினாக்களை வந்து பார்வையிடலாம். முதலாவது பயிற்சி வினாத்தால் உங்களுக்கு திரையிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் பிடிஎஃப் தேவையாயின் எமது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதனூடாக அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு தகவலை அனுப்புவதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது யூடியூப் சேனலுடன். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக அமையுமாயின் எங்கள் இணையர்களுக்கும் அதனை தெரியப்படுத்தி எமது யூடியூப் சேனலுக்கான ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் முதலாவது கேள்வி வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் விதிமுறைப்படி சிறுவர் என கருதப்படுபவர்களின் வயது எல்லை யாதென்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையின் விதிமுறைப்படி வந்து 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் வந்து சிறுவர்களாக வந்து கருதப்படுவார்கள். ரைட். இதில் வந்து இந்த சிறுவர்கள் உரிமைகள் மீதான உடன்படிக்கை வந்து யுஎன்சி யுஎன்சிஆர்சியால் வந்து யுஎன்சிஆர்சியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் இது. 1989ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வந்து ஐக்கிய நாடுகள் சபையினால் சிறுவர் உரிமைகள் மீதான உடன்படிக்கை என்று சொல்லி உடன்படிக்கையில் பிரிவு 1 சிறுவர் என்பது தொடர்பான ஒரு வரையறை வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அமைவாக ஒரு நாட்டின் சட்டத்தின்படி 18 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு மனிதனும் வந்து சிறுவன் அல்லது சிறுமி ஆவார்னு சொல்லி அது வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சிறுவர் தொடர்பான அல்லது சிறுவர் உரிமை தொடர்பாக முதல்லே பேசப்பட்ட பிரகடனம் வந்து ஜெனிவா பிரகடனம். இது 1924ஆம் ஆண்டு இந்த ஜெனிவா பிரகடனம் வந்து செய்யப்பட்டிருக்கின்றது. எனக்கு உங்களுக்கு அந்த வேறு சர்வதேச விடயங்கள் வந்து பெருமளவில் முக்கியத்துவமற்றதாகத்தான் இந்த பரீட்சையில் பார்க்கப்படுகின்றது. இலங்கை தொடர்பான விடயங்களும் இலங்கையில் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு கல்வியில் என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டது தொடர்பான விடயங்களும் தான் அதிகம் வந்து கலந்துரையாட வேண்டும். இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுவர் உடன்படிக்கை வந்து 1991ஆம் ஆண்டு இந்த சிறுவர் உடன்படிக்கையை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தது. 1998ஆம் ஆண்டின் 50ஆம் இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டம் உருவாக்கப்பட்டு அந்த சட்டம் வந்து 18 வயதுக்கு உட்பட்டவர்களை வந்து சிறுவர்கள் என்று சொல்லி இலங்கையில் பிரகடனப்படுத்தி இருக்குது. அப்போ ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனப்படுத்தினதோடு இலங்கையில் வந்து 1998ஆம் ஆண்டு 50ஆம் இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டமும் வந்து 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவரும் சிறுவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ரைட். நாங்கள் இரண்டாவது வினாவை பொறுத்தவரையில் பிள்ளைகளை வந்து வேலை உலகுக்கு பயிற்றுவிப்பதற்காக பாடசாலை கல்வித்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆரம்ப வேலை திட்டம், அதாவது முதலாவது வேலை திட்டம் தொழிற்கல்வி தொடர்பாக இது 1972ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்திலேயே வந்து ஆரம்பத்தில் கதைக்கப்பட்டது. ஆனால் இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்தர பரீட்சையில் வந்து தொழில்நுட்பத்துறை வந்து கொண்டு வரப்பட்டது. 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 2017ஆம் ஆண்டு வந்து
13 வருட கல்வி திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இது ரெண்டுமே வந்து பிள்ளைகளை வேலை உலகுக்கு பயிற்றுவிப்பதற்கான ஒரு பாடசாலை கல்வித்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டு மாற்றங்களாக கருதப்படுகின்றது. முதலாவது விடயம், அதாவது அந்த கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஆரம்ப வேலை திட்டம் வந்து 2013ஆம் ஆண்டு உயர்தர பாடத்திட்டத்திலே வந்து ஒரு பாடப்பிரிவாக வந்து தொழில்நுட்ப பாடப்பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த அதுக்கு பிறகு வந்து 2017ஆம் ஆண்டு 13 வருட கல்வி திட்டத்துக்கு அமைவாக இந்த தொழில்துறை சார்ந்த இன்னொரு பாடத்துறையும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த இரண்டு பாடத்துறைகளுமே வந்து NVQ லெவல் 4க்கு ஈக்குவலானது, அல்லது இலங்கையில் உயர்தர பரீட்சை வந்து NVQ லெவல் 4, NVQ லெவல் மட்டம் 4க்கு சமனானது அல்லது தகமை உடையதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கும் பல பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருந்தது. இப்போ ஏஎல்ல வந்து 3 பாஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த டீச்சிங் எக்ஸாமுக்கு வந்து டிகிரி விண்ணப்பிக்க முடியுமான்னு சொல்லி, நிச்சயமாக NVQ லெவல் 4 முடிச்சிருந்தால் நீங்கள் நாங்கள் டிகிரியை பூர்த்தி செய்து பட்டத்தை பூர்த்தி செய்து அதற்கு பொருத்தமான பாடநெறிகளுக்கு விண்ணப்பிச்சு அல்லது அரசு துறையில் நீங்கள் தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. கட்டாயம் உயர்தரம் பாஸ் பண்ணி தான் தொழில் வாய்ப்புகளை நாங்கள் அரசு துறையில் அல்லது பட்ட கற்கையை பூர்த்தி செய்யணும் என்ற அவசியம் இல்லை. NVQ லெவல் 4 ஊடாக நாங்கள் அடுத்தடுத்த மட்டங்கள் பூர்த்தி செய்வதன் மூலம் நீங்கள் பட்டதாரியாக மாற முடியும். அதேபோல் இந்த 2013ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப பாடப்பிரிவை பொறுத்தவரையில் பொறியியல் தொழில்நுட்பம், உயிர் முறையியல் தொழில்நுட்பம், அதாவது உயிரியல் தொழில்நுட்பம்னு சொல்லி அது அதே மாதிரி, அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பயோசிஸ்டம் டெக்னாலஜின்னு சொல்லி ரெண்டு பாடப்பிரிவு இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம் என்ற பாடம் வந்து அஹ், ரெண்டு துறையில் இருக்கிற ஆக்களும் கட்டாயம் கற்க வேண்டிய பாடம். இது ஒரு கட்டாய பாடம் மாதிரி இருக்கிறது. தொழில்நுட்ப பாடப்பிரிவு தெரிவு செய்கிற மாணவர்களுக்கு அஹ், பொறியியல் தொழில்நுட்பம் சரி அல்லது விஞ்ஞான முறைமை தொழில்நுட்பம் என்றாலும் சரி, அவர்கள் இருவரும் வந்து தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம் என்ற பாடத்தை கட்டாயம் கற்க வேண்டும். மூன்றாவது பாடமாக ஒரு 10 பாடங்கள் உள்ளடக்கப்பட்டு அதிலிருந்து ஏதாவது ஒரு பாடத்தை தெரிவு செய்ய முடியும். இது வந்து இந்த தொழில்நுட்ப அஹ், துறை தொடர்பாக 2013ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பாடப்பிரிவு தொடர்பான விடயங்கள் உங்களோட பகிர்ந்திருக்கின்றேன். ரைட். அடுத்தது மூன்றாவது வினா வந்து இலங்கையின் முதலில் மத்திய மகா வித்தியாலயம் இந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டு இலங்கையில் மத்திய மகா வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டது. கலாநிதி CWW கர்ணங்கார் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட திட்டத்துக்கு அமைவாக இந்த மத்திய மகா வித்தியாலயங்கள் உருவாக்கப்பட்டது. அதற்காக மத்திய மகா வித்தியாலய கொள்கை ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்தர கல்வியை வந்து கிராமப்புறங்களில் உள்ள ஏழை மக்களும் ஏழை மாணவர்களும் வந்து நவீன வசதியுடன் கூடிய தரமான கல்வியை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. இப்போ கிராமப்புற குழந்தைகளுக்கு அறிவின் கதவுகளை திறப்பதென்ற ஒரு நோக்கத்தோடு இந்த மத்திய மகா வித்தியாலய திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது மத்திய மகா வித்தியாலயம் 1940ஆம் ஆண்டு மத்துகம மத்திய மகா வித்தியாலயம். இது வந்து மத்துகம பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாட்டில் பல்வேறு பகுதிகளிலையும் மத்திய மகா வித்தியாலயங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து 1947ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் 54 மத்திய மகா வித்தியாலயங்கள் உருவாக்கப்பட்டது. அது தற்போது அநேகமான பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. அல்லது தேசிய பாடசாலை என்ற கொள்கையும் வந்து இந்த மத்திய மகா வித்தியாலயம் என்ற கொள்கையிலிருந்து தான் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லியும் சொல்ல முடியும். அடுத்தது நான்காவது வினாவை பொறுத்தவரையில் இலங்கை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. இலங்கை பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டாக 1942ஆம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஜூலை 1. ஆரம்பத்தில் 1921ஆம் ஆண்டு பல்கலைக்கழக கல்லூரியாக காணப்பட்ட பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழகம் வந்து 42ஆம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. அது தற்போது வந்து கொழும்பு பல்கலைக்கழகமாக வந்து இந்த இலங்கை பல்கலைக்கழகம் வந்து கொழும்பு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இது வந்து இலங்கை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 1942ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க சட்டத்தின் அமைவாக. அவ அன்றைய தினம் அல்லது அக்கால பகுதியில்
கல்வி அமைச்சராக இருந்த கலாநிதி CWW கண்ணங்கார் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டது அல்லது உத்தியோகபூர்வமாக நிறுவப்பட்டது இந்த இலங்கை பல்கலைக்கழகம். இதுதான் இலங்கையின் முதலாவது தன்னாட்சி பெற்ற பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக பல்வேறு விதமாக கேள்விகளை உருவாக்க முடியும். இலங்கையின் முதலாவது தன்னாட்சி பெற்ற பல்கலைக்கழகம் வந்து இலங்கை பல்கலைக்கழகம். 1942ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதன் முதலாவது துணைவேந்தராக வந்து ஐவர் ஜெனிங்ஸ் என்பவர் வந்து பதவி வகித்திருந்தார். முதலாவது துணைவேந்தராக வந்து ஐவர் ஜெனிங்ஸ் என்பவர் வந்து பதவி வகித்திருந்தார். ரைட். அடுத்த வினாவை பொறுத்தவரையில் ஐந்தாவது வினா, இலங்கை பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் எந்த நிறுவனத்தின் மூலம் தெரிவு செய்யப்படுகின்றனர் என்று சொல்லி ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. இது உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினூடாக இந்த தெரிவுகள் இடம்பெறுகின்றன. பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்வதற்கான முறைமை வந்து காணப்படுகின்றது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை பொறுத்தவரையில் இது 1978ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்துக்கு அமைவாக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு என்று சொல்லுவோம். ஆரம்பத்தில் மாவட்ட ஒதுக்கீட்டு முறை காணப்பட்டது. பின்னர் சட்புள்ளி சஸ்கோர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 2020-21ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சஸ்கோர் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வந்து இந்த மாணவர்களை உருவாக்கும் செயற்பாடுகளையும் 1978ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இந்த பல்கலைக்கழக தெரிவு செய்வதற்கான அடிப்படை தகுதியாக அல்லது ஆக குறைந்த தகுதியாக வந்து உயர்தரத்தில் வந்து 3 பாடங்களில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். அதே வேளை பொது சாதாரண தர பரீட்சையில் வந்து 30 வீதமான புள்ளிகளை பெற்றிருக்க வேண்டும். இந்த 2 தகமைகளையும் பூர்த்தி செய்கின்ற எவரும் வந்து பல்கலைக்கழகத்தில் பொருத்தமான கற்கனறிகளுக்கு அந்தந்த வருடங்களில் விண்ணப்பிக்க முடியும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். அடுத்தது 6வது வந்து தகவல் தொழில்நுட்பத்துக்கென விசேட தேசிய கல்வியியல் கல்லூரி என்று சொல்லி வினாவப்பட்டிருக்கின்றது. தகவல் தொழில்நுட்பத்துக்காக உருவாக்கப்பட்டுள்ள விசேட தேசிய கல்வியியல் கல்லூரி. இது வந்து ருவான்புர தேசிய கல்வியியல் கல்லூரி. இலங்கையின் முதலாவது தேசிய கல்வியியல் கல்லூரி வந்து மகாவலி தேசிய கல்வியியல் கல்லூரி முதலாவது தேசிய கல்வியியல் கல்லூரி ஆகும். தேசிய கல்வியியல் கல்லூரிகள் வந்து 1985ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில் தற்போது 19வது தேசிய கல்வியியல் கல்லூரியும் 20வது தேசிய கல்வியியல் கல்லூரியாக குளியாப்பிட்டிய தொழில்நுட்ப பாடப்பிரிவுக்குரிய தேசிய கல்வியியல் கல்லூரியும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலையில் தூய்மையான இலங்கை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட காலப்பகுதி என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் அது தற்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பல விடயங்கள் கல்வித்துறையில் நடைபெற்று கொண்ட புதிய அரசாங்கத்தின் கீழே அந்த வகையில் வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது வந்து 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இலங்கை பாடசாலைகளிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. பிப்ரவரி மாதத்திலிருந்து 2025 பிப்ரவரி மாதத்திலிருந்து 4 வாரங்களை கொண்டதாக இந்த வேலை திட்டம் வந்து பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பாடசாலைகளில் வந்து இந்த வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான பிரதான துணைப்பொருள் கருப்பொருளாக வந்து மகிழ்ச்சி மிக்க பாடசாலை என்ற கருப்பொருளுக்கு அமைவாக ஆரம்பிக்கப்பட்டது. அதேபோல இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் பிரதான கோபுரமாக 3 விடயங்கள் காணப்படுகின்றன. ஒன்று சமூகம், சுற்றாடல், ஒழுக்க விழுமியம். சமூகம், சுற்றாடல், ஒழுக்க விழுமியம் ஆகிய 3 கோபுரங்கள் வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் மிக முக்கியமானது. இந்த பாடசாலையில் ஆரம்பிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் உருவாக்கப்பட்ட இந்த வேலை திட்டமானது அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டமானது வந்து கிளீன் ஸ்ரீலங்கா மந்த் என்ற பேரில் வந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. 4 வாரங்கள்லையும் 4 துணைப்பொருளை கொண்டதாக இந்த வேலை திட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது. முதலாவது வாரத்தில் வந்து செயல்களை முன்னெடுப்போம் பொறுப்புடன் செயற்படுவோம் என்ற அடிப்படையில் இந்த வேலை திட்டம் வந்து பாடசாலைகளில் முதலாம் வாரம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 2ஆம் வாரத்தில் பொறுத்தவரையில் அந்த இந்த கருப்பொருளாக வந்து சூழல்நேய பாடசாலைகளில் இருந்து எதிர்கால பசுமை தலைவர்கள் என்ற கருப்பொருளை வந்து 2ஆம் வாரம் வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
மூன்றாம் வாரம் வந்து பல்வகமையை மதிக்கின்ற மகிழ்ச்சிக்குரிய வகுப்பறை என்ற கருப்பொருளை வந்து மூன்றாம் வாரம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. நான்காம் வாரமாக வந்து செயல்களில் நியாயத்தன்மை மற்றும் ஒவ்வொரு தீர்மானத்திலும் வெளிப்படைத்தன்மை மூலம் நம்பிக்கையை கட்டியெழுப்புதல் என்னும் துணைப்பொருளை வந்து இந்த வேலை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இது வந்து பாடசாலைகளில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான சில முக்கியமான விடய பரப்புகள் உங்களோடு கலந்துரையாடி இருக்கின்றேன். அடுத்ததாக வந்து கடந்த 8 தசாப்தங்களில் வந்து இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் அடைந்து கொள்ள முடியாத குறிக்கோள் இது என்பதுதான் அந்த கேள்வி. அதில் வந்து தேசிய ஒற்றுமை வந்து அங்கே இந்த ஒரு கல்வி திட்டம் அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் ஊடாகவும் அடைந்து கொள்ளப்படாத ஒரு குறிக்கோளாக அது பார்க்கப்படுகின்றது. தேசிய ஒற்றுமை வந்து ஒரு பிரதான பிரச்சனையாக அல்லது கல்வி குறிக்கோளினூடாக கல்வியின் நோக்கங்கள் உண்டு. ஆனால் அந்த நோக்கம் வந்து அடையப்படாத ஒரு நோக்கமாகவே காணப்படுகின்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காப்பத்த உயர்தர பாடத்தொகுதிகள் அறிமுகம் செய்யப்பட்ட தொழில்நுட்ப பாடத்துறையின் கீழ் மாணவர் கற்க வேண்டிய பாடத்தொகுதிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் தொழில்நுட்ப பாடத்துறையில் வந்து பொறியியல் துறை, அடுத்தது விஞ்ஞான உயிரியல் துறைன்னு சொல்லி அதுக்குள்ளே இந்த பாடங்கள் கற்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது 10வது வந்து பாடசாலை அறிமுகப்படுத்தப்பட்ட இலங்கை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் துணைப்பொருள், அதுவும் நான் இப்போ சற்று முன்னர் வந்து அதை பற்றி சொல்லியிருந்தேன். அடுத்த சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக புதிதாக அமைக்கப்பட்ட தேசிய நிறுவனம், அதுவும் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்பட்டது. நாங்கள் அந்த சிறுவர் உரிமை தொடர்பாக வைக்கும்போது உங்களோட அது சம்பந்தமாக பகிர்ந்திருந்தேன். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைன்னு சொல்லி தான் அதை நாங்கள் சொல்கிறோம். புதுசாக ஆரம்பிக்கப்பட்டது 1998ஆம் ஆண்டு 50ஆம் இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்திற்கு கீழ் அது உருவாக்கப்பட்டது. அடுத்தது வந்து சர்வதேச எழுத்தறிவு தினத்துக்குரிய மாதமும் தேதியும் செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து சர்வதேச எழுத்தறிவு தினம். அது இலங்கை கல்வி திணைக்களம் நிறுவப்படுவதற்கு முன்னர் பிரபலமாக இருந்த நிறுவனம். இலங்கையில் கல்வி திணைக்களம் நிறுவப்படுவதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், இந்த ஆரம்பகால கல்வி வரலாறுகளை வந்து பொது போதனா கல்வி திணைக்களம் இப்படி இந்த பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் பல வேலை திட்டங்கள் கல்விக்காக முன்னெடுக்கப்பட்டிருந்தது, இல்லை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன்போது இந்த கல்வி திணைக்களத்து நிறுவப்படுவதற்கு முன்னே பிரபலமாக இருந்த நிறுவனம் இது என்று சொல்லி தான் கேட்டிருந்தேன். அதுக்கு முன்னதாக இந்த சிறுவர் உரிமை தொடர்பான அவசரமான தொலைபேசி இலக்கமாக 1929 காணப்படுகின்றது என்பதையும் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். 1929 கடைசியான அந்த இஎஸ் எக்ஸாமில் அந்த பரீட்சை வந்து அந்த வினா வந்து கேட்கப்பட்டிருந்தது. இந்த செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து உலக எழுத்தறிவு தினத்தை பொறுத்தவரையில் இது 1965ஆம் ஆண்டு ஈரான் தெஹ்ரான் நகரில் நடைபெற்ற கல்வி அமைச்சர் உலக மாநாட்டில் இந்த எழுத்தறிவு தினம் வந்து தீர்மானிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுது. அதற்கு அமைவாக யுனெஸ்கோவால் வந்து 1966ஆம் ஆண்டு பிரகடனம் செய்யப்பட்டிருந்தது சர்வதேச எழுத்தறிவு தினம் என்று சொல்லி. முதலாக இந்த தினம் வந்து 1967ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டிருந்தது உலக அளவில். ரைட், இப்போ நாங்கள் அடுத்த வினாவை பற்றி பார்ப்போம். 13வது வினாவை பற்றி. 13வது வினாவை பொறுத்தவரையில் பொது கற்பித்தல் திணைக்களம் வந்து கல்வி திணைக்களம் என வந்து மாற்றப்பட்டது. இது வந்து 1920ஆம் ஆண்டு கல்வி கட்டளை சட்டத்துக்கு அமைவாக இந்த மாற்றங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது வந்து மனிங் தேசாதிபதி காலத்தில் உருவாக்கப்பட்ட முதலாவது கல்வி சட்டம். அந்த சட்டத்துக்கு அமைவாக இது இந்த திருத்தங்கள் அல்லது இந்த கல்வி திணைக்களம் வந்து உருவாக்கப்பட்டு அதுக்கு முன்னர் பொது கற்பித்தல் திணைக்களம் வந்து காணப்பட்டது இலங்கையில் இந்த கல்வியோட தொடர்புடைய திணைக்களமா. அடுத்தது 14வது உதவி பெறும் பாடசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்ட காலப்பகுதி என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. 1960ஆம் ஆண்டுல இருந்து இலங்கையில் இந்த உதவி பெறும் பாடசாலைகளை அரசாங்கம் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டது. இது வந்து
1960ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க சட்டத்துக்கு அமைவாக இந்த பாடசாலைகள் வந்து அரசாங்கம் சுவீகரித்தது. அதன் அடுத்த வினாவாக வந்து இலங்கை அரசு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்வதற்கான சட்பள்ளி பயன்படுத்துவதன் நோக்கம் வந்து வெவ்வேறு பாடத்தெரிவுகளை மேற்கொண்ட, அதாவது கடினமான பாடத்தெரிவுகளை மேற்கொண்ட மாணவர்களையும் ஒரே மட்டத்தில் அல்ல ஒரே பார்வையில் அல்லது ஒரு முக்கியத்துவத்தோட வந்து பார்வையிடுவதற்காக அல்லது கணிப்பதற்காக இந்த சட்புள்ளி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை பாடசாலைகளுக்கான கலைத்திட்டங்கள் தயாரிக்கப்படுவது வந்து தேசிய கல்வி நிறுவனத்தால் இந்த கலைத்திட்டங்கள் வந்து தயாரிக்கப்படுறது தேசிய கல்வி நிறுவனத்தின் செயற்பாடாக இருக்கின்றது. தேசிய கல்வி நிறுவனம் விலைக்கு முன்னர் இது வந்து ஒரு கல்வி அமைச்சுக்கு கீழ ஒரு பிரிவாக வந்து செயற்பட்ட நிறுவனம் தான் இந்த கலைத்திட்டங்களை தெரிவு செய்திருந்தது. அதுக்கு பிறகு தேசிய கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்ட 1985ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க தேசிய கல்வி நிறுவன சட்டத்திற்கு கீழ உருவாக்கப்பட்டு ஆஹ், 1986ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் வந்து நிறுவப்பட்டிருந்தது. இது கலைத்திட்டத்தை வடிவமைக்கிற முதலாம் ஆண்டுல இருந்து 13ஆம் ஆண்டு வரைக்குமான கலைத்திட்டங்களை வந்து வடிவமைக்கிறது இதன் பிரதான செயற்பாடாக காணப்படுகின்றது. அடுத்ததாக வந்து இலங்கையில தாய்மொழி மூல கல்வி அறிமுகம் செய்யப்பட்ட வருடம் 1945ஆம் ஆண்டு இந்த தாய்மொழி மூல கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட இதுவும் கண்ணங்கார கால பகுதியில் கல்வி என்பது ஒரு குழந்தையின் பிறப்புரிமை. அது அவனது தாய்மொழியிலேயே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்து இந்த தாய்மொழி கல்வி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கு முன்னர் ஆங்கில க மொழியிலேயும் இந்த ஆரம்ப கல்விகள் இருந்தால் அதை எல்லாம் அதை நீக்கி அல்லது அதை வந்து அதிலிருந்து விடுவித்து தாய்மொழி கல்வியை பெறுவது தான் இதன் நோக்கமாக இருந்தது. இது வந்து சிங்களம் அல்லது தமிழ் மொழி மூலம் எந்த ஒரு பிள்ளையும் ஆரம்ப கல்வியை கற்க முடியும் என்ற முறை வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்தது தொழில்நுட்ப பாடங்கள் நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாடசாலை ஒன்றின் வைத்திய பரிசோதனை நடத்துவதற்கு பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ள அலுவலகம் பெயர் அது பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி. அஹ், இந்த பொறுப்பை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது அவர்கள் தான் அந்த பொறுப்பை வந்து மேற்கொள்கிறார்களாக காணப்படுவார்கள். எம்ஓஹெச் என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வலிய மட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆசிரிய மத்திய நிலையத்தின் பிரதான பணி. இதில் ஆசிரிய மத்திய நிலையம் ரைட் இவை இந்த பிரதான பணியை பொறுத்தவரையில் இது வந்து ஆசிரியர்கிட்ட தொழில் வாண்மை சார் விருத்தியை மேற்கொள்றதான் இவை இந்த செயற்பாடாக இருக்குது. இதுதான் இவை இந்த பிரதான செயற்பாடுகள். ஆனால் இப்போது வந்து அது ஆசிரியர் மத்திய நிலையம் என்று அழைக்கப்படுவதில்லை. அதன் சரியான பெயர் வந்து ஆசிரியர் தொழில்வாண்மை விருத்தி நிலையம். ஆசிரியர் தொழில்வாண்மை விருத்தி நிலையம். நீங்கள் அந்த பேரை தான் இதில் சேர்த்துக் கொள்ளுங்க, அந்த கேள்வியில் அதை திருத்திக் கொள்ளுங்க. ஆசிரியர் தொழில்வாண்மை விருத்தி நிலையம் தான் வலய மட்டத்தில் ஆசிரியருடைய தொழில்வாண்மையை விருத்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற நிறுவனமாக செயல்படுகின்றது. அடுத்தது பிள்ளை ஒருவரும் பிறப்பு சான்றிதழ் இல்லாத வேலைகளில் பாடசாலை சேர்த்துக் கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணம். அது உங்களுக்கு தெரியும், இந்த வைத்தியசாலையில் வழங்கப்படுகின்ற பிறப்பு சான்றிதழ். அதே மாதிரி பிரதேச செயலாளர்கிட்ட உறுதிப்படுத்துகிற கடிதம் அல்லது கிராம அலுவலர்கிட்ட அறிக்கையை வந்து அதில் நாங்கள் சொல்ல முடியும். இதில் பெற்றோரால் வழங்கப்பட்ட சத்திய கடதாசியம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக காணப்படும். அடுத்த பாடசாலை எழுச்சி அடைய செய்யும் வேலை திட்டத்தின் பாடசாலை மட்டத்தில் இரு குழுக்கள் காணப்படுகின்றது. உண்மையில்லாத இந்த கேள்வி வந்து வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டத்தின் கீழ் என்று வரணும். 23ஆக கேள்வி வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள பிரதான இரு குழுக்கள் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு, பாடசாலை முகாமைத்துவ குழு. இதுதான் பிரதான குழுக்கள் பாடசாலையில் காணப்படுகின்றது. அடுத்து தேசிய கல்வி நிறுவனம் அமைக்கப்படுவதற்கு முன்னர் கல்வி திட்ட நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக செயற்பட்ட நிறுவனம். தேசிய கல்வி நிர்வாகம் அமைக்கப்படுவதற்கு முன்னர் அது, அமைக்கப்படுவதற்கு முன்னர்
கல்வித்திட்ட நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக செய்யப்பட்ட நிறுவனத்தை நாங்கள் சொல்லுவோம் பாட அபிவிருத்தி நிலையம் அல்லது கலைத்திட்ட அபிவிருத்தி நிலையம்னு சொல்லி அந்த நிறுவனத்தை நாங்கள் சொல்ல முடியும். அடுத்த தேசிய பாடசாலை ஒன்றில் கடமையாற்றும் ஆசிரியர்கள் ஒழுக்க பிரச்சினை தொடர்பாக இறுதி தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நிறுவனம். அது உங்களுக்கு தெரியும், தேசிய பாடசாலை வந்து மத்திய கல்வி அமைச்சின் நிர்வாகத்துகள் இருக்குது. அது மத்திய கல்வி அமைச்சுகளை நிர்வாகத்துகள் இருக்கிறது எல்லாம் வந்து பொது சேவை ஆணைக்குழுவுகளை கொண்டு வர கொண்டு வர விடயங்களாக இருக்கும். ரைட், அந்த பொது சேவை ஆணைக்குழுவுக்குள்ள இந்த ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுறதாக காணப்படும். அதாவது அரசு சேவை ஆணைக்குழு என்று சொல்லியும் நாங்கள் அதை சொல்ல முடியும். அடுத்த பிள்ளை ஒருவருக்கு பெற்றோர் இல்லாத வேளையில் பிள்ளையின் பாதுகாவலராக யாரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அந்த பெற்றோர் இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து நீதிமன்றம் ஒன்றினால் பாதுகாவலராக பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட ஒருவர் தான் நீதிமன்றத்தின் மேற்பார்வை அல்லது நீதிமன்ற அனுமதியோட வந்து அவர் பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கான அஹ், அனுமதி வழங்கப்பட்ட நபர் வந்து இங்கே பாதுகாவலராக செயற்பட முடியும். அடுத்து வந்து தூய்மையான வேலை திட்டத்தின் பிரதான கோபுரங்கள் சொல்லியிருக்கிறேன். அடுத்த பாடசாலையின் தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் முன்னெடுக்கும் அமைச்சு அது வந்து பாடசாலையில் முன்னெடுக்கிற அமைச்சு கல்வி அமைச்சு பல்வேறு நிறுவனங்களில் வேறு வேறு நிறுவனங்கள் செயல்படுகின்றது. இலங்கையில் பாடசாலைகளில் வந்து கல்வி அமைச்சு அதை முன்னெடுத்துக் கொள்ளுது. அடுத்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை பாடசாலையில் முன்னெடுக்க நியமிக்கப்பட வேண்டிய குழு, அந்த குழுவின் தலைவர்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வந்து இத்தனை வாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது, அது 4 வாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது. ஆஹ் இதுல காணப்பட்ட அந்த தலைவர் அல்லது குழு வந்து மாணவர்களை உள்ளடக்கினதாக தயாரிக்க வேணும். குழுவின் தலைவராக வந்து ஒரு சிரேஷ்ட மாணவன் வந்து அது தலைவராக செயல்பட முடியும். Right. இந்த முதலாவது மாதிரி வினாத்தாளிலே நான் இவ்வளவு விடயங்களும் உங்களோட பகிர்ந்திருக்கின்றேன். அநேகமாக உங்களுக்கு அதிகமான விடயங்கள் இந்த சமூக வலைத்தளங்களூடாக கிடைக்கின்றன. அஹ், நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய விடயங்கள். ஆனால் அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். சில விடய பரப்புகளில் சந்தேகத்துக்குரிய விடைகளும் அல்லது விவரங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் கூறுகிறேன். நீங்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டு அதை பயன்படுத்துவது மிக பொருத்தமானது. அதுக்காக இல்லாமல் அப்படி என்று இல்லை. ஒரு சில விடயங்கள் அப்படி இருக்கிறதே நான் எனக்கு அவதானத்தில் கண்டுகொள்ளக்கூடிய இருந்தது. அஹ், நான் வந்து இப்போ எல்லார் மாதிரியும் இல்லாமல் இந்த வினாத்தாளை வந்து இந்த புது புது விடயங்களாக ஒவ்வொரு தலைப்புகளோட அடுத்தடுத்த வினாத்தாள்களை கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அஹ், 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு கல்வியில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்களில் புது புது விடயங்களையும் அதுக்குள்ள ஒரு சில பழைய விடயங்களையும் வந்து உள்ளடக்கினதாக அந்த மாதிரி வினாத்தாள் வந்து தயாரிக்கிறதுக்கு எதிர்பார்க்குறேன். முடிந்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு முன்னர் முழுமையான பொதறிவுகள், நுண்ணறிவு தொடர்பான அனைத்து விடய பரப்புகளும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எதிர்பார்க்கிறேன். இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த காணொளியிலே சந்திப்போம்.